வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன் 30 நவம்பர் 2025. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள். இது உங்களுக்காக நான் உருவாக்கப்பட்ட சேனல். நீங்கள் தான் சார் ப்ரொமோட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ராசி மண்டலத்தில் கிரகங்கள் இருக்கிற நிலவரத்தை பார்க்க போயிடுவோம். கடகத்தில் குரு இருக்கார், சிம்மத்தில் கேது, துலாமில் புதன், விருச்சகத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், 3 கிரகம் இருக்காங்க அங்கே. அப்படியே நம்ம ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார், சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார், சந்திரன் 12th பொசிஷன் மீனத்தில் இருக்காங்க. இதாக கிரக நிலவரம். இதை பேஸ் பண்ணி துல்லியமாக இப்போ திருக்கணித முறைப்படி உங்களுக்கு தின பலன் சொல்ல போகிறேன். தின ராசி பலன் கேட்டு பயனடைங்க. என் அருமை மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் மேன்மை கூடும் நாள். தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான தகவல் நாளை தினம் கைக்கு சேரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முழுமையான ஆதரவு கொடுப்பதால் உற்சாகம் அடைவீர்கள். உங்கள் பணிச்சுமைகள் மெதுவாக குறையும். எதிர்பாராத தனவார்வுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து உங்கள் நிதி நிலைமையை உயர்த்தும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் மனது அமைதியடையும். உங்கள் பேச்சில் ஒருவித வசீகரமும் கனிவும் இருக்கும். அதன் மூலம் பல காரியங்களை சாதிப்பீர்கள். மொத்தத்தில் நாளை உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் ஒரு பொன்னான நாளாக அமையும். வெற்றி உண்டாகட்டும். என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே, ராஜயோகம் கூடி வரும் நாள். நிதி நிலைமை சீராகும். மேலும் சிலருக்கு எதிர்பார்த்திருந்த கடன் உதவிகள் கிடைக்கும். வங்கிக் கடன் சாதகமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் சேரும். அது உங்கள் மனதிற்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சுமூகமாக சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகம். வியாபாரத்தில் புதிய யுத்திகளை பயன்படுத்தி லாபத்தை இரட்டிப்பாக்குவீர்கள். வேலையில் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். எந்த ஒரு சவாலையும் நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறுவீர்கள். நாளை உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக அமையும். வெற்றி உண்டாகட்டும். என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, புகழ் தேடி கொண்டு வரும் நாள் இது. உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தி காணப்படும். எந்த வேலை கொடுத்தாலும் அதை செய்து முடித்து காட்டுவேன் என்று சூளுரைப்பீர்கள். அரசாங்க விஷயங்கள் அல்லது சட்ட ரீதியான காரியங்கள் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. தாயாரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கலாம். தொழில் ரீதியாக ஒரு பயணம் செல்ல நேரிடலாம். அதன் மூலம் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்ற நாளை முழுமையாக பயன்படுத்தி கொள்வீர்கள். உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். என் அருமை கடக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு யாத்திரைகளுக்கான வாய்ப்புகள் அமையும். மனதை அமைதியுடன் வைத்திருக்க இன்று தியானம் செய்வது அல்லது கோயிலுக்கு செல்வது நல்லது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். எதிர்பாராத தேர்வில் வெற்றி கிடைக்கும். தந்தையின் ஆசையுடன் புதிய முயற்சிகளை தொடங்குவீர்கள். வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் வேலைகளில் இருந்த தாமதங்கள் நீங்கி விசா போன்ற விஷயங்கள் சாதகமாக முடியும். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்பதால் நிதி விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது அவசியம். எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் நிதானமாக ஆலோசித்து செயல்படுங்கள். இந்த நாள் வெற்றி நாளாக அமையும். என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடங்குவதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ நேயர்கள் சந்திராஷ்டமத்தை எப்படி டீல் பண்ணுறதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். நீங்கள் குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் அந்த நீர் சத்துவை உடம்புல மெயின்டைன் பண்ணுங்கள். சந்திரன்னா நீர் சக்தி உடம்பில் இருக்க வேண்டும். மூச்சை தாராளமாக இழுத்து விடவும். சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது என்பதை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திராஷ்டமமாக இருப்பதால்
எந்த ஒரு காரியத்திலும் ஒருவித தயக்கமும் குழப்பமும் உண்டாகலாம். புதிய முடிவுகள் எடுக்கும்போது அதை 1க்கு 2 முறை நன்றாக ஆராய்ந்து முடிவெடுக்கவும். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது அதை முழுமையாக படித்து கையெழுத்திடுவது மிகவும் அவசியம். பொருட்களை கையாளும் போது மிகவும் கவனம் தேவை. பணவரவு சீராக இருந்தாலும் செலவுகளை திட்டமிடுவது அவசியம். இன்று பொறுமை காப்பதும் நிதானமாக செயல்படுவதும் சிவ வழிபாடு மேற்கொள்வதும் ஆகியவை முழுமையாக உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும். என் அருமை கன்னி ராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைவி உறவு சிறப்படையும் நாள். திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அதனால் பொருளாதாரம் நிச்சயமாக உயரும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். லாபம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்கள் தனிப்பட்ட திறமைகள் அங்கீகரிக்கப்படும். சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம். ராகு கேது சஞ்சாரத்தால் சில எதிர்பாராத நன்மைகளும் வந்து சேரும். எந்த ஒரு காரியத்திலும் முழுமுயற்சியுடன் ஈடுபட்டு இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றுங்கள். என் அருமை துலா ராசி அன்பர்களே, உங்கள் கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் நாள். வேலை சுமை இன்று சற்று அதிகமாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் பாராட்டுகளை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம். வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக திரும்ப வாய்ப்புகள் அதிகம். எதிரிகள் தொல்லை நீங்கும். பழைய கடன் அடைபடும். நிதானமாக செயல்பட்டு நாளை ஒரு வெற்றி நாளாக மாற்றுவீர்கள். இந்த நாளில் வெற்றி உண்டாகட்டும். என் அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி சக்கரத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் நாள். தனவரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் லாபம் பெறுவீர்கள். கலை மற்றும் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனியாக இருப்பதால் உங்கள் செயலில் கூடுதல் வேகம் இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட்டு இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றுங்கள். என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்று ராசி சக்கரத்தில் இல்லத்தில் இன்பம் பொங்கக்கூடிய நாள். வீடு மனை வாங்க யோகங்கள் சிலருக்கு உண்டாகும். அல்லது வீட்டை அழகுபடுத்தும் வேலையில் ஈடுபடுவீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதனால் மன அமைதி அடைவீர்கள். குடும்பத்தில் நேரம் செலவிடுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த கோரிக்கை ஒன்று நிறைவேறும். வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை கூட்டுவீர்கள். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். எந்த ஒரு வேலையையும் முழு கவனத்துடன் செய்து முடித்து வெற்றி காணும் நாளாக இந்த நாள் அமையும். வெற்றி உண்டாகட்டும். என் அருமை மகர ராசி அன்பர்களே, ராசி சக்கரத்தில் நீங்கள் புதிய தைரியத்துடனும் துணிச்சலுடன் செயல்படும் நாள். இளைய சகோதர சகோதரிகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்கள் பேச்சால் பல காரியங்களை சாதிப்பீர்கள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் செல்ல நேரிடலாம். அதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதன் முன் நன்கு ஆலோசித்து செயல்படுவது நல்லது. நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உறவு பலப்படும். மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்பட்டால் இன்று வெற்றி நிச்சயம். என் அருமை கும்பராசி நேயர்களே, இன்று தன குடும்ப வாக்குஸ்தானம் வலுப்பெறும் நாள். பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். பேச்சில் ஒருவித வசீகரமும் அதிகாரமும் இருக்கும். அதனால் நீங்கள் நினைத்த காரியம் சுலபமாக நடக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிட்டும். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. சேமிப்பு உயரும். புதிய முதலீடுகள் செய்வது பற்றி சிந்திப்பீர்கள்.
உங்கள் ஜென்ம ராசியில் ராகு இருப்பதால் திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். நிதானம் அவசியம். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இந்த நாள் வெற்றி நாளாக அமையும். என் அருமை மீன ராசி அன்பர்களே, இன்று ராசி சக்கரத்தில் சுபபலன்கள் அதிகரிக்கும் நாள். உங்கள் ராசியிலே சந்திரன் இருப்பதால் மனதில் ஒருவித உற்சாகம் காணப்படும் சார். தன்னம்பிக்கை உயரும். அதனால் எல்லா வேலைகளையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். உங்கள் தோற்றப்பொலிவு அதிகரிக்கும். பேச்சிலும் வசீகரம் கூடும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி அடையும். உங்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் ஒருவித நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிப்பது நல்லது. இந்த நாள் வெற்றி நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம் லியோ தமிழ் சேனல் எல்லா நேயர்களும் இந்த நாள் பொன்னான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சேனல், ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.